அம்மா, சத்யா, சத்யா, அம்மா இங்க கொஞ்சம் வாங்க. என்னையா மாமாவுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா? ஆபரேஷன் நல்லபடியா தானே முடிஞ்சிருச்சுன்னு சொன்னேன். ஏயா ஒரு மாதிரி கோவமா இருக்க? ஏயா என்னாச்சு சொல்லு. அவன்லாம் ஒன்றும் நல்லதா இருக்கேன். ஏன் அவனுக்கு என்ன கேடா என்ன? அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லதான் இருக்கான். ஏயா அர்ஜுனு, என்ன அப்படி பேசுற? அவன் இவங்கிற மாமாவை பார்த்து அவன் சொல்றதோட விட்டேனேன்னு நினைங்க. பேசாம இருங்கம்மா, என்ன நடக்குதுன்னு தெரியாம பேசாதீங்கம்மா. அர்ஜுனு ஒன்னும் புரியலையா? அவன் இவங்கிற ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல. ஏன் எதுவும் உனக்கும் அக்காவுக்கும் எதுவும் பிரச்சனையாயா? என்ன எதுவும் காசு கேட்டுச்சா அக்கா? அதுக்கு எதுவும் கோவமா வந்துட்டியோ? ஆமா ஆமா கேட்டுச்சு. இன்னும் மிச்சம் மீதி நகையெல்லாம் வீட்டுல இருந்துச்சுன்னா அள்ளி கொண்டு போய் உங்க பொண்ணுகிட்ட கொடுத்துக்கிட்டு வாங்க. அர்ஜுனே என்ன ஏதுன்னு தெளிவா சொல்லு. ஒண்ணுமே எனக்கு புரியல. என்ன நடந்துச்சு? என்ன நடக்கணும்? எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. அர்ஜுன் மாமா என்னாச்சு? ஏன் இவ்வளோ சத்தம்? ஏன் மாமா இவ்வளோ கோவமா பேசுறியா? சத்யா, உன்னை போய் தப்பா நினைச்சினே. என்னை நானே செருப்பால அடிச்சுக்கணும் சத்யா. நான் நினைச்சிருக்கவே கூடாது உன்னை தப்பா. ஏண்டா இவன் என்ன பண்ணா? அம்மா, உன் மக என்ன காரியம் பண்ணியிருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? யாரடா சொல்ற? வசந்தியவா? வசந்தி அப்படி என்ன பண்ணா? உன் மருமகனுக்கு ஆப்ரேஷன் பண்ணல, மண்ணாங்கட்டி பண்ணல. நல்ல ஆஸ்பத்திரியில உன் மக பிரியாணி வாங்கி கொடுத்து நல்லா நொச்சு நொச்சுன்னு தின்னுட்டு உட்காந்துருக்கான் லெக் பீஸ. ஓஹோ அர்ஜுன் மாமா, நம்ம நினைச்சதெல்லாம் சரியா தான் போச்சு போல. ஓ அப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கா ஹாஸ்பிட்டல்ல? அதுதானே பார்த்தேன். என்னடா எப்படா உண்மை வெளியே வரும்னு பார்த்தேன். வந்துருச்சா? ஏன் சத்யா கேக்குற? உண்மை வெளியில வருமாவா? எனக்கு பெரிய சந்தேகமாவே இருந்துச்சு. உன்னை நம்பாம இருந்தேன் பாரு. என்ன நானே சொல்லணும். அவ்வளவும் அதை நடிச்ச நடியில நம்பி காசை கொடுத்து நகையை கொடுத்து எல்லாமே போச்சு சத்யா. இப்போ சத்யா கிளம்பு, ஒரு நிமிஷம். முக்கியமான ஒரு இடத்துக்கு நம்ம போகணும். எங்க அர்ஜுன் மாமா? கிளம்பு, நான் சொல்லிடுறேன். மா இங்க பாரு, உன் பொண்ணு நம்ம கிட்ட நகையும் பணமும் எதுக்கு தெரியுமா வாங்கினாலாம்? எதுக்குடா? எதுக்கு வாங்கினா? எதுக்கா? அவ நல்ல பெரிய ஒரு இடம் வாங்குறதுக்காக நம்ம கிட்ட நடிச்சு நாடகம் போட்டு நகையும் பணத்தையும் ஆட்டையை போட்டு போயிருக்கா. அது தெரியுமா முதல்ல உங்களுக்கு? அவ நினைச்சா புருஷனை கூட கொன்னாலும் கொன்றுவா போல. புருஷனுக்கு நோக்காடுன்னு சொல்லி ஆப்ரேஷன் சொல்லி அந்த டாக்டர் பையன் இருக்கானே, எல்லாம் கூட்டு களவாணிய மாதிரி சேர்ந்து என்னை ஏமாத்திருக்கானுவ. எப்பப்பா நினைக்கும் போதே அர்ஜுன் எப்படா ஏமாந்தான்னு தோணுது. அர்ஜுனே நல்லா விசாரிச்சுதான் சொல்றியா? எப்படா அவ புருஷனே பணையம் வச்சு நகை பணத்தை வாங்குவா? அப்படியெல்லாம் வசந்தி பண்ற ஆளே இல்லடா. யாரோ உனக்கு தப்பான நியூஸ சொல்லியிருக்காங்க. அர்ஜுன் நல்ல தெளிவா கேட்டு பாருடா. தப்பான நியூஸை யாரோ உனக்கு சொல்லவும் உனக்கு என்னதுன்னு புரியாம இருப்ப போலடா. யாருக்குமா புரியல? யாருக்கு புரியல? ஓ பொண்ணு ஏமாத்திட்டு போயிருக்கா. அதை தெரிஞ்சுக்கோ. சத்யா சீக்கிரம் கிளம்பு, ஒரு இடத்துக்கு போகணும். அர்ஜுனே நானும் வரேன்டா. எங்க போறீங்க? நானும் வரேனே. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீங்கள் பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு வீட்டில் இருங்க. நானும் சத்யாவும் போயிட்டு வந்துடுறோம். டேய் எங்க போறீங்க என்னன்னு கேட்டா பிள்ளைங்களை பார்த்துட்டு நான் வீட்டில் இருக்கணுமா? எனக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலப்பா. நானும் உங்க கூட வாரப்பா. பிள்ளைகளை வேணா தூக்கிக்கிட்டு போலாம். தயவு செஞ்சு பிள்ளைங்களை பார்த்துட்டு வீட்டில் இருங்கம்மா. நானும் சத்யாவும் போயிட்டு வர்றோம். சரியா? சத்யா வா சத்யா. நான் எங்க கிளம்புறது? வாங்க இப்படியே போலாம். சரி வா. அடியாத்தி, என்ன வசந்தி இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டான்ல சொல்றான். ஒருவேளை நம்மளை ஏமாத்திருப்பாளோ? அவளை நம்பவும் முடியாது. அவ அப்படிப்பட்ட ஆள் தானே. யாரை வேணாலும் எப்படி வேணாலும் ஏமாத்திருவா. அவள் அப்படிப்பட்ட ஆள் தான். நம்ம தான் ஏமாந்து அவ்வளோ நகையும் கொடுத்துட்டோமோ? அப்பவும் சத்யா சொன்னான், யாரும் நம்பாதீங்க, இந்த சித்தி ஏமாத்துறாங்கன்னு சொன்னான். அதை யாருமே கேட்கல. என்னதான் இருந்தாலும் நம்ம பொண்ணாச்சே, நம்மக்கிட்டேவா பொய் சொல்லுவா அப்படின்னு நான் நினச்சேன். கடைசியில் இப்படி ஆயிடுச்சே. வசந்திக்கு இருந்தாலும் இவ்வளோ துமுறு ஆகக்கூடாது. எப்படியெல்லாம் நம்மளை ஏமாத்தணும்னு நினைக்கிறா. ஒரு பெத்த வீட்டில் கூட அப்படி நினைப்பாளுவ. எம்மா நம்ம வயிற்றுலேயே அதெல்லாம் வந்து பிறந்திருக்கு. நம்ம நினைக்கிற நினைப்புக்கும் நம்ம இருக்கிற புத்திக்கும் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையா நமக்கெல்லாம் வந்து பிறக்கணும்.
என்னவோ ஏதோ என் பிள்ளை அர்ஜுனு பாவம், அவன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு இந்த பணத்தெல்லாம் கொடுத்துருக்கேன். எதுவும் ஆகக்கூடாது. பணம்லாம் கரெக்டாக இருக்கு. உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டா இதில் சைன் பண்ணிடலாம். வேலை முடிஞ்சுது. என்னது, சைனுக்கு ஹஸ்பண்ட் வரணுமா? வேணாம் சார், நானே சைன் போட்டுருவேன். கொண்டாங்க டாக்குமெண்ட்லாம். யாரோட பேரில் இடத்த நீங்கள் பதிவு பண்ணலான் இருக்கீங்க? உங்கள் பேர்லையா இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் பேர்லையா? நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்களே, உங்கள் ஹஸ்பண்டே கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல. இல்லை சார், இந்த வெயிலில் அலைஞ்சி திரிஞ்சதுனால என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை வந்துருச்சு. அதனால அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம். சரி, இதுவும் நமக்கு முக்கியமான வேலையாக தானே இருக்குது, இதை நம்மளே போய் முடிச்சிடலான்னு சொல்லி அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு நான் மட்டும் வந்துட்டேன் சார். சார், நீங்கள் பணம்லாம் கரெக்டாக இருக்குல்ல, நான் டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணிடுறேன். ஓ அப்படியா? சாரி மேடம், நான் கேட்டதுக்கு. சரி சரி, நீங்களே சைன் பண்ணுறீங்களா? ஓகே, நீங்களே பண்ணிடுங்க. சீக்கிரம், நானே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். சீக்கிரம் டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா நான் சைன் பண்ணிடுவேன். அப்புறம் இன்னொன்று, நம்ம இதெல்லாம் பதிவு பண்ணுறதுக்கு ஆஃபீஸ் போகணும். அதெல்லாம் ஓகே சார், அதெல்லாம் எப்போ போகணும் சொல்லுங்கள், நான் வந்துடுறேன். ஓகே மேடம். அர்ஜுன் மாமா, என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? ஃப்ளாட்லாம் எதுவும் இடம் வாங்க போகிறோமா? ஹே லூசு, இடம் வாங்கலாம் உன்னை கூட்டிகிட்டு வரல. அப்புறம் என்ன அர்ஜுன் மாமா இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. லூஸ் மரமண்டை, வசந்தி வந்து நம்ம காசு நகையெல்லாம் வாங்கிட்டு இடம் வாங்க போகுதான். அதுக்காக தான் இந்த காந்தி நகர்னு கேள்விப்பட்டேன். அதான் இந்த சைடு இதுவும் வந்திருக்கா என்னன்னு பார்க்கலான்ட்டு தான் வந்தேன். வா பார்ப்போம். அடங்கொய்யால இடம் வாங்க போகுதா? பாத்தீங்களா அர்ஜுன் மாமா, உங்ககிட்டே காசை பிடுங்கி இடம் வாங்குது. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, போன்ல இது மாதிரி பேசுச்சுன்னு. யாராவது நம்புனீங்களா? ஒருத்த கூட நம்பவே மாட்டேன்ட்டீங்க. எனக்கு இப்பதான் சத்தியா புரியுது. என் புத்திய நான் செருப்பாலே அடிச்சுக்கணும். நீ சொன்னதை கொஞ்சம் கூட நான் நம்பல. சரி சரி, வா இந்த சைடு பார்க்கலாம். அர்ஜுன் மாமா, அங்க பாருங்க, உங்க அக்கா சாரி மாதிரி நிக்குது. 2 ஆள் நிக்குது. போங்க போங்க, அங்க போலாம். வா சத்யா. அர்ஜுன், என்ன அர்ஜுனை பார்த்ததும் ஷாக் ஆகி நிக்கிறியோ? வாங்க தம்பி, ஃப்ளாட் பார்க்குறீங்களா? யார் தம்பி நீங்க? ஆமாம் சார், ஃப்ளாட் பார்க்க தான் வந்திருக்கோம். அங்கே பக்கத்தில் நிற்கிறாங்களே வசந்தின்னு, அவங்களோட ஃப்ளாட்டை என் பேரில் எழுதுங்க. தம்பி என்னப்பா, அவங்களுக்கு ஹஸ்பண்டா நீங்க? அவங்க வீட்டுக்காரப்பா நீங்க? ஹலோ, இவர் என்னோட ஹஸ்பண்டு. இவருக்கு அக்காங்கிற ஒரு பிறவி தான் அங்கே நிற்கிறது. ஓ அப்படியாம்மா, தெரியாம தானே கேட்குறேன். அதுக்கு ஏமா அவ்வளோ கோவப்படுறீங்க? இவங்களுக்கு தம்பியா? எப்படிப்பா உன் பேரில் எழுத சொல்கிறா? டேய், நான் என்னமோ இடம் வாங்க வந்த மாதிரி நான் வாங்குற இடத்த உன் பேர்ல எழுதணும்ன்றா? என்னம்மா, இடம் தானமா வாங்க பணத்தை கொடுத்துருக்க. இந்த பணத்தை கூட நான் கையிலே தான் வச்சிருக்கேன். கடைசியில் இப்படி சொல்கிறா? சார், கொஞ்சம் நேரம் அமைதியா இருங்க சார். அர்ஜுன், தேவையில்லாம வந்து வம்பிழுத்துட்டு இருக்க, சொல்லிட்டேன். வசந்தி அக்கான்னு சொல்றதுக்கு கூட என் வாயில கூசுது. ச்சே, இவ்வளோ மோசமான ஆளா இருந்திருக்க இல்ல? அர்ஜுன், இவங்கள்கிட்ட கடன் வாங்க தான் வந்திருக்கேன். மாமாவுக்கு இன்னும் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு பைசா பத்தலடா. அதனால எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான் இவர். அதனால இவர்கிட்ட கடன் வாங்கலான்ட்டு வந்திருக்கேன். அதான் பணத்தெல்லாம் எண்ணி வச்சிட்டு இருக்காரு. பாரு, எவ்வளோ காசு தெரியுமா? இத்தனை லட்சம் நான் திருப்பி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் கட்டணும். தெரியாம உன் பாட்டுக்கு பேசாதடா. சார் சார், ஆமா சொல்லுங்க. ஆமா. ஏமா, என்ன பார்த்தா உனக்கு நக்கலா தெரியுதா? என்கிட்ட கடை வாங்க வந்திருக்கியா? இடம் வேணும்னா வேணும்னு சொல்லு, இல்லைன்னா எத்தனையோ ஆள் வந்துச்சு. இந்த இடத்த நான் எப்பவோ முடிச்சிருப்பேன். நீ என்னடான்னா இப்போ என்னை பார்த்தா கோமாளி மாதிரி உனக்கு இருக்கா? பொய் சொல்றதா இருந்தாலும் ஒரு அளவா சொல்லு. என்னம்மா நீயே? இங்க பாரு தம்பி, இவங்க யாரு? உனக்கு என்ன வேணும்? கூட பிறந்த அக்கா தான் சார். உன் கூட பிறந்த அக்காவா? அதெல்லாம் சரி தம்பி, இந்த உங்க அக்கா தான் இந்த இடத்துக்கு அட்வான்ஸ் போட்டுட்டு போயிருந்துச்சு. போட்டு அது ஒரு 1 மாசத்துட்டு ஆயிடுச்சு அப்படின்னு வை. இப்போதான் வந்து இடத்த முடிக்கலன்னு 50 லட்சத்தை கையில் கொடுத்துட்டு இருக்கு. அது இடம் வாங்க தான் வந்துச்சு. கடைசியில் என்கிட்ட கடை வாங்க வந்தேன்னு உன்கிட்டே பொய் சொல்லுது பாரு. இவங்க புரிச்சு ஆஸ்பத்திரியில் இருக்கிறது முதல்ல உண்மையா பொய்யா தம்பி? சார், அதெல்லாம் நான் பொய்லாம் சொல்ல மாட்டேன். என் தம்பி கிட்ட வேணா கேளுங்க. என் புருஷனுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. அதுவே ஒரு கட்டு கதை தான் சார். ஆப்ரேஷன் பண்ணல, ஒன்றும் பண்ணல. அவன் நல்லா ஜாலியாக உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கியான். ஐயோ, இந்த விஷயம் இவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்குன்னு சொல்கிறான். நம்ம தானே பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு வந்தோம் அந்த ஆளுக்கு. ஒரு வேளை போய் ஆஸ்பத்திரியில் பார்த்துருப்பானோ? அவன் ஒரு மரமண்டை. என்ன நினச்சேன், லாக் போட்டுதுன்னு சாப்பிட்டானா இல்லை திறந்து வச்சுட்டு சாப்பிட்டானா என்னமோ தெரியல. ஷியோ கடவுளே. தம்பி,
இப்போ என்ன பண்ணணும்? சரி, உன் அக்கா இடம் வாங்க போகிறத உன்கிட்ட மறைக்குது. இப்போ நான் அட்வான்ஸை போட்டாச்சு, என் பணத்தையும் கொடுத்தாச்சு. நான் இப்போ என்ன பண்ணலாம் தம்பி? உங்கள் அக்கா பேரில் இடத்த எழுதி மாற்றி கொடுத்துருவா? சார், ஒரு விஷயத்த உங்ககிட்ட தெளிவாக சொல்கிறேன். சத்யா, என்னடி இதெல்லாம்? நாங்கள் கஷ்டப்பட்டு இடம் வாங்கினா உன் புருஷனுக்கு என்னவா? உன் புருஷன் கொடுத்த காசெல்லாம் என் புருஷனுக்கு ஆஸ்பத்திரி செலவு பண்ணிட்டேன். முதல்ல உன் புருஷனுக்கு ஆப்ரேஷன் ஒன்று பண்ணியிருக்கா, நீ ஆஸ்பத்திரி செலவு பண்ண. உனக்கே தெரியல அர்ஜுனு, நீ தானே டாக்டர் கிட்ட கேட்ட? டாக்டர் என்ன சொன்னாரு? ஆமான்னு சொன்னாரா? என்னை ஏமாற்றி காசை பிடுங்கிட்டு போனது இல்லாமல் ஓவராவா பேசிகிட்டு இருக்க. இங்கே பாருங்க சார், இது அவ்வளவு என்னோட பணம் சார். இவங்க புருஷனுக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஏமாற்றி வாங்கிட்டு வந்தது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இடத்த என்னோட பேரில் எழுதுங்க, சரிங்களா சார்? இவ்வளோ மோசமான ஆளா உங்கள் அக்கா? சே, நான் நினச்சி கூட பார்க்கலப்பா. பார்க்க என்னமோ பாவம் போல் இருந்துச்சு. ரொம்ப நல்ல பிள்ளை இருந்தால் நானே நினச்சேன். பாரு எப்படி இப்படிலாம் நடந்துக்குதுன்னு. ஆமாம் சார், நான் என்ன பண்ணுறது? என் தலை இழுத்து இதெல்லாம் என் கூட அக்கான்னு பிறந்திருக்குன்னு. சரிங்க சார், இந்த இடத்த என் பேரில் எழுதுங்க. சார் வேணாம் வேணாம், என்னோட பேர் கூட வேணாம், என் ஒய்ஃப் சத்யா பேரில் எழுதுங்க. அர்ஜுன், எப்பட்றா? அக்கா விட உனக்கு அவ தான் முக்கியமா? சரி, நம்ம அக்கா ஏதோ இந்த இடத்துக்காக ஆசைப்பட்டு நம்மக்கிட்ட இப்படி எல்லாம் பண்ணுச்சுன்னு கூட நினைக்காம, சரி போனா போதும் அக்கா எழுதிக்கணும்னு கூட நினைக்காம உன் பொண்டாட்டி பேரில் எழுதி வைக்கிற பாத்தியா? ஓஹோ, வா, இன்னும் உன் பேரில் வேற எழுதி வைக்கவா? நான் என்ன ஏமாத்துக்கொண்டு என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. சார், நீங்கள் இந்த வேலையை முடிங்க சார். இன்னைக்கு எனக்கு பெரிய முக்கியமான வேலை இருக்கு. ஐயோ, இவன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே.